வணக்கம். முத்தம் கொடுத்தல், தொடுதல், வாய்வழி உறவு இதன் மூலமாக பால்வினை நோய்கள் வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சில நோய்கள் வரும், சில நோய்கள் அப்படி பரவாது. சிஃபிலிஸ் போன்ற நோய்கள் செகண்டரி சிஃபிலிஸ்ன் போது உடம்பெல்லாம் படப்படையாக இருக்கும். உடலில் மசாஜ் பண்ணும்போது கூட அது பரவலாம். மசாஜ் பண்ணப்படுறவருக்கு அது இருந்தாலும் பண்ணுறவங்களுக்கு வரும். பண்ணுறவங்களுக்கு இருந்ததுன்னா இவருக்கு வரலாம். ஒருத்தர்கிட்டருந்து ஒருத்தர் பரவலாம். பல நோய்கள் இப்படி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொடுதல், உரசுதல், உடம்போட உடம்பு ஒற்று வைக்கிறதுனாலையும் வர வாய்ப்பு இருக்குது. எல்லாருக்கும் அப்படி வர்றதில்லை, வர வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி முத்தமிடுதல்னால் வருமா அப்படின்னா ஒரு பெரிய மெடிக்கல் ஹிஸ்ட்ரியே இருக்குது. யூகேயில், யுனைடெட் கிங்டம், அங்கே லண்டனில் ஒரு டான்ஸின் போது முத்தமிடுறது அங்கே சகஜம். ஒருத்தருக்கு வாயில் சிஃபிலிஸ் இருந்து கிட்டத்தட்ட 18 பேருக்கு அவர் அதை பரப்புனார்னு மெடிக்கல் ஹிஸ்ட்ரி இருக்குது. ஏன்னா அவர் முத்தமிட்டு நடனம் ஆடும்போது நிறைய பேருக்கு, அங்கேருந்து நிறைய பெண்களுக்கு அதை அவர் மூலமாக பரவியதாக இருக்குது. இப்படியெல்லாம் வரலாம், முத்தம் மூலமாக வரலாம். முத்தம் ரொம்ப ஆழமான எச்சில் பரிமாற்றத்தோட, திரவங்கள் பரிமாற்றத்தோடு இருந்தால் ரொம்ப ரொம்ப ரேராக ஹெச்ஐவி கூட வர வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வெட் கிஸ் வேணாம், ட்ரை கிஸ் கொடுங்க. கன்னத்தில் முத்தமிட்டால் மாதிரி முத்தம் கொடுங்க, திரவ பரிமாற்றங்கள் இல்லாமல் கொடுங்கன்றோம். பல நேரங்களில் அந்த மசாஜ் பார்லாம் நிறைய வந்த பிறகு ஒன்றும் இல்லை, ஒரு ஹாப்பி என்டிங், வாய்வழி மட்டும் பண்ணால் ஒன்றும் வராதுன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். வாய்வழி தூண்டுதலுக்கு அப்புறம் ஹெச்ஐவி உள்ளிட்ட எல்லா பால்வினை நோய்களும் வரலாம். அது நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். அப்போது வாய்வழி தூண்டுதல் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆணுரை அணிந்து தான் பண்ணணும். ஆணுரை இல்லாமல் பண்ணவே கூடாது. இந்த மாதிரி உறவுகளில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. அப்படி ஈடுபட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆணுரை அணிந்து ஈடுபடணும். இல்லைன்னா தொற்று வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். தாய்ப்பாலில் இருந்து குழந்தைக்கு வரலாம், மற்றவர்களுக்கும் வரலாம். அந்த பால் யாராவது, அந்த வாய்ப்பு ரொம்ப குறைவு, இருந்தாலும் அந்த வாய்ப்பு இருக்குது. ஹெச்ஐவி உட்பட தாய்ப்பால் மூலமாக பரவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் பல விஷயங்கள் நமக்கு வராதுன்னு நம்பிக்கிட்டு இருப்போம், ஆனால் உண்மை வேறாக இருக்கும். ஹெச்ஐவி கை குலுக்கிறதன் மூலமாக, ஒரே தட்டில் சாப்பிட்றதன் மூலமாக வருமா? அதெல்லாம் வராது. ஒரே டாய்லெட்டை பயன்படுத்தும், அதெல்லாம் வராது. ஹெச்ஐவி தொற்று வராது. ஆனால் வேறு நோய்கள் வர வாய்ப்பு இருக்கா? சில நோய்கள் கொஞ்சம் அப்படி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹெச்ஐவி தொற்று தொடுவதனால் வர்றதில்லை. அது இரத்தம் அல்லது திரவங்கள், செமன், அந்த மாதிரி ஃப்ளூயிட் பரிமாற்றங்களில் தான் அந்த நோய் வரும். கை குலுக்குதல், தொடுதல், மற்ற ஆடைகள்னால் வர்றதில்லை. வணக்கம்.